மாதிரி சுத்துதே, தலை வலிக்குதே. ஏடி உள்ள இருக்கிற எருமை மாடுகளா, எவ்வளவு தண்ணி கொண்டு வாங்கடி, இல்ல ஜூஸ் ஈஸாது போட்டு கொண்டு வாங்கடி. எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் இங்க இருக்கிற சிரிக்கைகளுக்கு காதே கேட்காதுமா. இந்த மாரிக்கு தான் போன் அடிக்கணும். அவ தானே சொன்னா எதனால உடனே போன் அடிங்கன்னு. குண்டு மாரி நம்பர் எங்க இருக்கு? குண்டு மாரி இந்த வந்துருச்சு. போன போடுவோம். ஐயோ, யாரு போன் அடிக்கிறது? போன் சவுண்ட் கேக்குது. அடா நம்ம பாட்டி எதுக்கு போன் போடுறாங்கன்னு தெரியலையே. ஹலோ பாட்டி, சொல்லுங்க. ஏடி வாங்காதவளே, அவசரத்துக்கு போன் போட்டா நீ அளவோடு இழுக்கிறதுலே பாதி உயிர் போயிரும் போலடி. ஏடி எனக்கு உடம்பு சரியில்லடி, ஏதாவது தண்ணி நீ கொண்டு வாடி. அச்சிச்சோ, என்ன சொல்றீங்க பாட்டி? இந்த கொண்டு வரேன், உங்களுக்கு இல்லாதானே ஜூஸே போட்டு கொண்டு வரேன். ஏடி எனக்கு அதை கொண்டு வாங்கடி, எனக்கு உயிர் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. மரமாவளதான் 3 எருமை மாடு இருக்குன்னு தான் பேரு. இப்படி தண்ணிக்கு ஜூஸுக்கும் எனக்கு ஒவ்வொருத்தரையா பிச்சை எடுக்க விட்டாளுங்களே. இந்த மாறி கொண்டு நேத்து தான் சொல்லிட்டு போனா, என்னனாலும் உடனே போன் போடுங்க வந்துடுறேன். ஒரு தண்ணி கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஐயோ, எனக்கு கிருகிருன்னு எப்படியா வருது, போங்கடி. பாட்டி இதோ வந்துட்டேன், இங்க பாருங்க ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், இங்க பாருங்க. ஐயோ, எனக்கு யார் மூஞ்சில முடிச்சோனே தெரியல. காலையில இருந்து ஒரே சந்தோஷமான விஷயமாவே கேட்டுக்கிட்டு இருக்கேனே. இந்த குண்டு என்ன கல்யாணத்துக்கு போனா நெத்திச்சுடியை போட்டா செயினை போட்டா இன்னும் கழட்டி வைக்க மனசு வரல போலயே. பாட்டிமா எந்திரிங்க, என்னங்க உங்களுக்கு தான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏக்க அந்த மாதிரி அவங்களுக்குலாம் அறிவே இல்லையா? எதுக்கு தேவையில்லாம நீங்க ஜூஸ் கொண்டு வரீங்க? மருமக நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்க மாட்டோமா? நீங்க கொண்டு வந்து கொடுக்கறனாலதான் இவங்க வந்து எங்களே திட்டுறாங்க, மருமக ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறான்னு. நானும் ஒரு மருமக மாதிரிதான்ப்பா, அப்படிலாம் நினைக்காதீங்க. என்ன மாரிக்கா கையில கிளாஸோட வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? சோப்பி உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க, அதான் ஃபோன் போட்டு ஏதாவது ஜூஸ் தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. அதான் நான் ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன். இப்போ கூப்பிட்றேன், எந்திரிக்க மாட்டேங்காங்க. ஜூஸ் போட்டு கையில் வச்சிருந்தா எப்படி எந்திரிப்பாங்க? அவங்க காலில் விழுந்து கும்பிடணும், தொட்டு கும்பிட்டா தான் எந்திரிப்பாங்க. இந்த கிளைக்கு பவுமானம் தாங்க முடியல. இங்கெல்லாம் இருக்கிறவங்களாம் ஆளா தெரியல. அதுக்கு போய் போன் அடிச்சு மெனக்கிட்டு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் எம்மட்டு மப்பு. என்ன மாய்க்கா, உங்க மண்டையில ஒன்று பூ மட்டும் இன்னும் வாடாம அப்படியே இருக்கே, எப்படி? கொசு, அது பிளாஸ்டிக் பூ, அதனாலதான் வாடாம இருக்கு. அப்ப ஒரு நாள் எங்க அத்தை வாயமும் பிளாஸ்டிக்ல செய்ய கொடுத்து வாங்கி வைக்கணும். அப்பதான் கொஞ்ச நேரம் வாய் பேசாம அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு சவுண்ட் விடுறதுக்கு கிளவிங்க எந்திரிச்சிருக்கணுமே, என்ன எந்திரிக்காம இருக்கு? செத்துட்டு போயிருச்சா? இவ்வளவு கொசு, உங்க அத்தை எழுப்பி விடு. ரொம்ப நேரமா படுத்துட்டே இருக்காங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நைட்டு ஒழுங்கா தூங்கணும், அதை விட்டுட்டு எவ என்ன உலகான்னு எட்டி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் காலையில நல்லா தான் தூங்கும். இல்ல பாப்பா, எனக்கு இது சந்தேகமா இருக்கு. எழுப்பி விடுங்க எல்லாரும். இந்த மொட்டையத்தை நடிச்சது போது எந்திரிங்க. இப்ப நாங்க 2 பேரும் வெளியே போன நேரமா பார்த்து எதுவும் சாப்பாட்டுல இல்ல தண்ணியில எதுவும் கலக்கி கொடுத்துட்டியாப்ல? யார சோப்பி, என் செருப்படி வாங்கிட்டு வராத, வீணா ஓடி போயிறாங்க. ஏமா நீ என்ன கிச்சு கிச்சுன்னு வண்டி ஓட்டிருக்க, என்ன செஞ்சுட்டு இருக்க? இல்ல கிச்சன் காட்டி பார்த்தேன், அத்தை துள்ளுறாங்களா இல்லையான்னு. ஏமா அது துள்ளி விளையாடுற வயசாமா அதுக்கு, நீ வேற சும்மா இருமா. எழுப்பி பாரு, அது எந்திரிக்குதானே. இதை போத ரொம்ப நடிக்காதீங்க, ஜூஸ் கொண்டு வந்தாச்சு குடிங்க. என்ன சொன்னாலும் எந்திரிக்க மாட்டேங்குது. அப்ப நிஜமா செத்துட்டு போயிடுச்சோ? இவ்வளவு எனக்கு தெரிஞ்ச அத்தை மண்டையை போட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி சோப்பி போய் கொட்டுக்கு சொல்லிடு. உத்தரவாசம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிச்சு ஆளு வரட்டும். உனக்கு வாய் இருக்குல்ல, உன்டை போன் வச்சிருக்கல, போன் அடிச்சு சொல்லு. உங்க அத்தை இருக்கும்போது தான் எல்லாரும் சண்டை போட்டீங்க. இப்போ உங்க அத்தை உங்களை விட்டு போயிட்டாங்க. இனிமேலாவது ஒற்றுமையா இருங்கம்மா. ஆளாளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு பாருங்க, போங்க. போ, எங்க அம்மா கிட்ட போ நினைச்சேன், அதுக்குள்ள கிளவி மண்டையை போட்டுருச்சு. நீ அடுத்த வாரம் தான் போக முடியும். கிளவி போறதான் போது, 2 நாள் கழிச்சு மண்டையை போட்டிருக்க வேண்டியதானே. சரி, அத்தை செய்யணும் நமக்கு தான். ஏன்னா கடைக்குட்டி மருமகளுக்கு தான் எல்லாமே சொந்தம், அதனால கடைக்குட்டி நம்ம தான். ஐயோ, எங்க மம்மி 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 என்ன மம்மி இப்படி ஆயிடுச்சே? ஐயோ, ஏன் தங்கச்சிக்கு போய் இப்படி நடக்குமா? 3 மருமகாரத்தை இப்படி பார்க்காம போட்டுட்டீங்களேடி. எங்க இருந்து அப்படி திடீர்னு வந்தாளுங்க? இவ்வளவு கும்மா உட்காந்துட்டு அப்படியே அழுதுக்கு இருக்காளுங்க எல்லாம். இந்த எல்லாம் இங்க உட்காந்து கத்திட்டாலே கூட அமைதியா இருங்க. ஐயோ, ஏன் தங்கச்சிக்கு இப்படி நடக்குமா? இவனுக்கு மருமகாரர்கள்லாம் பாரு எவ்வளவு திமிரா அலைகிறாளுங்க. இவனுக்கு ஒரு கேடு வராதா? எத்த வெள்ள மண்ட அத்தை, உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா? நீங்களும் எங்க அத்தை கூட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து சோடியானா போறீங்களா? ஐயோ, என்னையும் சேர்த்துல இவளுக்கு சொல்றாளுங்க. இந்த மாய குண்டுக்கு எவன் எப்படி நோக்காடு ஆனாலும் பரவாயில்ல, மேக்கப் போட்டு தான் வருவா போல எங்க போனாலும். ஜோபி போய் பத்தி சாம்பிராணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. எலும்பி நல்ல ஆளா இருக்காளே, நின்றுகிட்டே எல்லாத்தையும் வேலை சொல்லிடுறா. ஏமா 2 பத்தி எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா? கொண்டு வந்து இங்க வை, முன்னாடி வை. ஏமா பத்தி எடுக்கணும், பொருத்தணும், தட்டுல வைக்கணும்ல, நேரம் ஆகதான் செய்யும். அந்த பத்தியை கொண்டு வந்து என் வயிற்றுல வைங்க. எங்க அம்மாக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லை. இந்த பத்தியவாது என் வயிற்றுல சுமக்கிறேன். இந்த வீட்டில் தான் பூரா பேக்கரட்டா அலையுங்க போல. அம்மா நான் சும்மா இல்லடா. அது யார் பாட்டு பாடுறது? ஆமா, உங்க அம்மா சும்மாவே இருந்ததில்லை. என்ன யாரும் எங்களை வேலை சொல்லிக்கிட்டு வஞ்சிக்கிட்டே தான் அலையும். அதான் இது அதுக்கு இந்த நிலைமை. ஏமா உத்தரசா, இது பார்க்கா இல்லை பீச்சா? வேடிக்கை பார்த்துக்கிருக்கா? போமா உள்ள போய் வாழைப்பழம் தட்டு தாம்பளம் பூ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. பரவாயில்லையே, நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுத்து சடக்குன்னு ஓடிட்டா. ஏக்கா, அந்த வாழைப்பழத்தை கொண்டு வந்து என் முன்னாடி வைங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். குண்டனாச்சி, இது வந்து கல்யாண வீடு கிடையாது. பந்தியில முதல்ல உட்காந்து தின்னுட்டு போறதுக்கு. இது வந்து இறந்த வீடு. பாருங்க, இந்த மொட்டையத்தை பாவமா படுத்து கிடக்காங்க. அவங்க முன்னாடி எப்படி உங்களால வாழைப்பழத்தை திங்கிறதுக்கு மனசு வரும்னு தெரியல. ஏக்கா, நான் திங்கிறதுக்கு சொல்லலக்கா, முன்னாடி வைங்கக்கா, என் முன்னாடி வைங்கன்னு தான் சொன்னேன். என்னாச்சி, வாழைப்பழத்தை இங்கே வைக்கிறது சரி. நான் திரும்பி பார்ப்பேன் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. எல்லாத்தையும் தின்றுருந்தீங்கன்னா செருப்பு கழட்டி அடிப்போம். நான் வந்து ரொம்ப ரோசக்காரை, சொல்லு மீற மாட்டேங்க்கா. என்னை நம்பி நீங்கள் வாழைப்பழ தோட்டமே வைக்கலாம்.
ஆமாம் தோட்டம் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி பாதுகாக்கலாம் என்னால் முடியாது. உட்காந்து வந்த வேலையை பார்த்துட்டு போகணும். இவன் தான் அந்த ரோசை பிடி, அது மொட்டை மண்டையில் வைங்க. இவன் ஒத்தரசா இதை போய் எங்கம்மா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த? இதெல்லாம் யார் கணக்கில் எழுதுறது? சொத்துல அப்போ பூ வாங்கின காசை கழிச்சிட்டு தான் உனக்கு கொடுப்போம் பார்த்துக்கோ. ஏமா நான் ஒன்றும் லூஸ் கிடையாது சரியா. ஏற்று வீட்டில் கல்யாணம் வச்சிருந்தாங்கல்ல போன வாரம், அந்த தோரணத்தை ஒன்று கலட்டாமல் வச்சிருந்தாங்க. அதில் உள்ள பூவை ஒரு 4-5 பிச்சுட்டு கொண்டு வந்திருக்கேன். அதானே பார்த்தேன், நீ மட்டும் வாங்கியிருந்த சொத்துல முக்கால்வாசி சொத்து உனக்கு போயிருக்கும் பார்த்துக்கோ. ஆமாம், இந்த 4 நான் பூவை வாங்கிட்டு வந்ததுக்கு சொத்துல முக்கால்வாசி கழிப்பாளுங்களா. நல்ல கோளாறாக தான் இருக்கு. சோபி என்ன முக்கிக்கிட்டு இருக்க? ஒட்டுக்காரங்க வந்துட்டாங்களான்னு போய் பாரு. ஏமா எல்லாம் அப்பயே வந்துட்டாங்கம்மா, தூக்குங்கம்மா கிளவிய. என்ன செய்வேன் நான், என்ன செய்வேன் என் தங்கச்சி இல்லாம? யாருமா இந்த குட்டக்கிழவியா? இந்த குட்டக்கிழவி நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். உன் தங்கச்சி இல்லாம போகும்போது ஒரு 1000 ரூபா மொய் மட்டும் செஞ்சுட்டு போயிரு. 1000 ரூபா மொய்யா? அப்போ எனக்கு 500 ரூபா கொடுத்துருங்க. ஒரு பேச்சுக்கு பேசிடக்கூடாது. உடனே எனக்கு 501 கூட 1001 கூடன்னு வந்துருவா. ஆகிற வேலையை பாருமா, போமா. நமக்கு அழுகுதான் வந்து தொலைல. சரி சாக்கான மாதிரி மூஞ்சியாவது வச்சுக்கணும். அப்புறம் கடைசி இதுக்கும் சொத்துல பங்கு தர மாட்டேன்னு. இலை கூட எவ்வளோதான் சண்டை போட்டாலும் இப்போ போகும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் அழுகே வர மாட்டேங்குது, ஏனே தெரியல. இது எங்கம்மா என்னை தூக்கிட்டு போதுங்க எல்லாம். தங்கச்சி தங்கச்சி. இந்த கிளவி உயிரோட இருக்கும்போது ஒரு சிரிக்கி வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்து இந்த கிளவிக்கு என்ன வேணும்னு கொடுக்க மாட்டாங்க. செத்து போனதுக்கப்புறம் தங்கச்சி தங்கச்சியா. ஏய் தொலைஞ்சு போவ, நிப்பாட்டி தொலைங்கடா. எங்கடா கூட்டு போறீங்க? கூட்டு போய் என்னை பொதிச்சு வச்சிடாதீங்கடா. ஏன்னா நான் உயிரோட தான் இருக்கேன், நிப்பாட்டுங்கடா. கட்டில் ரொம்ப வெயிட்டா இருக்கே, ஒரு மாதிரி ஆடுது, தூக்கவே முடியலையே, என்னாச்சுன்னு தெரியல. ஏன் தொலைஞ்சு போவ, உயிரோட தான் இருக்கேன், நிப்பாட்டி தொலைங்கடா. இது என்ன மொட்டை திடீர்னு எந்திரிச்சிருச்சு? அடக்கிழவி இன்னும் சாகலை, எவ்வளவு நடிச்சிருக்குமா, நம்மளை ஏமாத்தி இருக்குமா. ஐயோ நான் எங்க அம்மா வீட்டுக்கு இப்படி கூட பேர்லாம் நினைச்சேன். இது வேற முழிச்சுக்கிடுச்சு. இனி நான் அடுத்த வாரம் தானே போக முடியும் எங்க அம்மா வீட்டுக்கு. ஏய் நீ பாட்டி தலைங்கடா, நான் உயிரோட தான் இருக்கேன். கீழே இறக்கி விடுறாங்க, நானே கீழே குதிச்சிருவேன்டா. ஏடி உங்களுக்கு எவ்வளவு மப்பு, கொஞ்ச நேரம் படுக்கறக்குள்ள உடனே தூக்கிட்டு வந்துட்டீங்களே சுடுகாட்டுக்கு. உங்களுக்கு எவ்வளவு திமுரு. நாங்க இவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுருக்கோம். கூட்டுக்காரனுக்கு சொல்லி பூ வாழைப்பழம் அது இதுன்னு வாங்கி கால்கெல்லாம் அவ்வளவு வலி வேதனையா இருக்கு. உங்களுக்கு என்ன சம்முன்னு படுத்துக்கிட்டே இவ்வளவு நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்னது விளையாண்டுக்கிட்டு இருந்தேன்? இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுனா என்ன அப்படி எரிச்சிருப்பீங்க நீங்களா. கிளவிகளா, நீங்க அந்த மொட்டாத்து கீழே இறங்கி வந்துருச்சு. நீங்க என்னமா இன்னும் அழுதுகிட்டு இருக்கீங்க? எங்க பாத்துக்கிட்டுமா அழுதுகிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்கம்மா, உயிரோட வந்துருச்சம்மா. இல்ல பைத்திய கும்பலுக்கு அப்படிதான் அழுதுகிட்டு போங்க. நம்ம சொன்னாலும் காதுல வாங்காதுங்க. சரி தான், நீங்கள் வந்ததுலேயே ஒரு நல்லது தான். இந்த கொட்டுக்காரங்களுக்குலாம் காசு எப்படி கொடுக்கணும்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்களே காசு கொடுத்துட்டு இதான் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வாங்க. வரும்போது எங்கள் எல்லாத்துக்கும் திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க, ஜூஸ் வாங்கிட்டு வாங்க. ஏண்டி நானே மேலுக்கு முடியாம எவ்வளோ ஜூஸ் தண்ணி கொண்டு வாங்கண்ணே, அதை கொண்டு வரதுக்கு வழியை காணும். அதுக்குள்ளேயே தூக்கிட்டு கொண்டு போய் புதைக்கிறதுக்கு பிளான் போட்டாளுங்க. இப்போ இவ்வளோக்கு நான் ஜூஸ் வேற வாங்கிட்டு வரணுமா? நான் செத்தா கூட உங்களுக்கு வேலை பார்த்துட்டு தான் ஜாவன் மாடி. என்னடி நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்க?